ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூலை 29 ஒரு நாள் மட்டும். ஜிகர்தண்டா படத்துல த்ரோ அவுட்டா நடிச்சிருப்பீங்க. சின்ன சின்ன சீன் வந்தது வேற. ஒரு படத்துல ஹீரோ அந்த வில்லன் கூடயே நடிச்சு அந்த ஹீரோவா தான் நடிக்கலாம்னு பார்த்தேன். அந்த படத்துல நடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, உங்களுடைய பர்சனாலிட்டி ஹீரோயின் தேடி கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால நீங்க இப்படி வெட்டுக்குமாராவே இருக்கு. அது வந்து அது ஒரு எல்லாமே ஒரு ஒரு அனுபவம் தான். சந்தோஷ நாராயணன் சார் நானும் அறிமுகமாயிருந்தோம்ல லாப்பொங்கல்ல, அதுல இருந்து அந்த ஒரு நட்பு இருந்துச்சு. அப்போ நான் மதுரையில் வேலைக்கு போயிட்டு நல்லா ஞாபகம் இருக்குது. மதுரையை தாண்டி வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். ஃபோன் வருது. அந்த எரிக்சன் செல் வச்சுருந்தப்போ சோனி எரிக்சன் செல் வச்சுருந்தேன். மேலே ஒரு டவர் மாதிரி இருக்குமே, அந்த செல்லு வச்சுருந்தேன். அதில் ஃபோன் வருது. சந்தோஷ் சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜிகர்தண்டான்னு ஒரு படம், அதில் ஒரு பாட்டு எழுதி பாடணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் எழுதுறேன் சார், நீங்கள் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் சார் சொன்னால், அப்புறம் மியூசிக் டைரக்டர் அவர் டைரக்டர்கிட்ட கொடுத்துட்டார் போனேன். ஆமாம், ஆர்டர் கொடுத்தோன்னா, சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான், இதை மட்டும் மையமாக எழுதுங்க, மதுரையை பற்றி எழுதணும். அதில் வந்து ஒரு தாதாவுக்கு பாடுற மாதிரி ஒரு பாட்டு, அதோடைய கேங் லீடர் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் தெரிஞ்சது எழுதி அனுப்புகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு தான் பஸ்ஸில் போகும்போதே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சுக்கிட்டு அப்படியே எழுதிக்கிட்டு கேப்பு கிடைக்குமா எழுதிட்டு அன்றைக்கி நைட்டுக்குள்ளே லிரிக்கோ படிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்கே பாட கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் இசைக்கலைஞர்களையும் நம்ம தான் இறக்க வேண்டிய சூழல். அந்த ஒரிஜினல் ஆமாம், அவங்கள வந்து கடலூரில் இருந்தால் கொண்டாந்து இறக்குனேன். ஆமாம், நம்ம கடலூர் ஆனந்த குரூப் தான் வந்திருந்தாங்க. அந்த பாட்டு 2 லைன் பாடுங்களேன். பாண்டி நாட்டு கொடியின் மேலே தாண்டி குதிக்கும் மீனை போல சீண்டினாக்கா யாரோ நான் அலங்கா நல்லூர் கால வைகை மண்ணு சொல்லும் என் பேரை சொன்னா பொழுதி பறக்கும் பாரு, பொழுதி பறக்கும் பாரு. செம்ம. அந்த டைம்ல எஃப்எம் ஸ்டேஷன்லாம் இந்த பாட்டு ரொம்ப ஹிட் ஆகிட்டு இருந்தது. அது நான் பிறந்த அந்த மண்ணை, நான் பிறந்த மாதிரி தான் நான் அந்த ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தேன். அதனால் அந்த மண்ணை பற்றி எழுதுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைச்சி ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த கார்த்திக் சுப்ராஜ் ஆக்டிங், நீங்கள் பாடு எழுத போனீங்க, பாட்டு பாடுறதுக்காக கூப்பிட்டுருந்தாரு, படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு எப்படி வந்தது? இதே தான் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், சார் எனக்கு நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த வெட்டுக்குமார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப கஷ்டம். அதுவும் மறக்க முடியாதான். எல்லாமே இந்த பல்லில் இந்த கரையை போட்டுட்டு மேலாம் அந்த அங்கங்கே வெட்டுக்காயம் போட்டு போனோன்னா மேக்கப்பு அது அதே ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே. அவங்க அந்த அந்த வெட்டுக்காயம் போட்டு வச்சிருப்பாங்க ஒரு பசம் மாதிரி. இந்த இதை அழிக்கிறதுக்கு வந்து இந்த வெட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நான் வந்து அந்த படம் 70 நாள் ஷூட்டிங்கில் போயிருந்தேன். அதில் அதை அழிச்சிருச்சு என்னாச்சுன்னா, அது கெமிக்கல் போய் தொண்டையை பாதிச்சிருச்சு. அந்த படம் முடிஞ்சு ஒரு 70 நாள் சுத்தமாக என்னால் பேச முடியல. போய் ஆஸ்பத்திரி போய் தொண்டைக்கு நான் மருந்து மாத்திரை சாப்பிட்டு பேசாமல் இருந்து தொண்டையை சரி பண்ணி அதுக்கப்புறம் அந்த குரல் நாள் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதில் அந்த கெமிக்கலோடைய அதுக்கப்புறம் தான் இன்னும் நிறைய கட்டு பாட்டு பாடினேன். சொன்னீங்களா கார்த்திக் சுப்ராஜ் கிட்ட இந்த மாதிரி தெரியாது? என்ன சொன்னாங்க? ஏன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கு அவங்க என்ன சொல்ல முடியும், வருத்தப்பட்டாரு. ஐயோ தெரிஞ்சுதான் முன்னாடியே ஆப்ஷன் வேற மாதிரி எதுவும் வச்சிருக்கலாம் அப்படின்னு. அந்த படத்துல ஆக்டிங் கிளாஸ்லாம் நடந்தது இல்லை? ஆமா, அந்த அனுபவம்லாம் எப்படி இருந்தது? அந்த குரங்கு மாதிரிலாம் இப்படி பண்ணிட்டு போவீங்களா? அந்த செக்மெண்ட்லாம் எப்படி இருந்தது? அந்த சந்தோஷமாக தான். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஆனால் அந்த நடிப்புங்கிறது என் ரத்தத்திலே கலந்தது. சினிமாவுக்காக வந்து நான் நடிக்கலை. நான் அங்கேயே வந்து கரகாட்டத்தில் நடிச்சிட்டு 1000-2000 பேரை சுற்றி உட்கார வச்சுட்டு நடுவில் இருந்து அவங்கள வந்து சந்தோஷப்படுத்துறாங்க. அதனால் அந்த நடிப்புங்கிறது ஒரு ஆத்ம திருப்தி. என்னோட காமெடியெல்லாம் இருக்கிறது என்னுடைய ஒரு பெரிய பணி. அது வந்து எனக்கு காமெடி பண்ணிங்கிறது அது எனக்கு கிடச்சிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக நான் கருதுகிறேன். அது அந்த நடிப்புங்கிறப்ப எனக்கு அங்கே நேரடியாக போய் கூத்துப்பட்டியில் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஷூட்டிங்லேயே அவர் சோமசுந்தர சாரை படம் சொல்லி கொடுத்துருந்தாரு. ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அது மதுரையில் உள்ள ஒரு டீம் இருந்தாங்க அந்த கேங்கில். அந்த 7 பேர்ல ஒரு விஜயமுத்தன் இருப்பாரு. சூதுவன் படத்தில் அவர் துப்பாக்கி எடுத்தானே சுடுவாங்க. அதனால் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஐயா மதுரையில் உள்ள ஆளுங்க ஐயா எங்களுக்குலாம் அந்த பிரேமில் போய் யார் ஃபஸ்ட்டு நிற்கிறது, யாருக்கெல்லாம் அதெல்லாம் அங்கே தான் கற்றுக்கிட்டேன். நான் அடுத்தடுத்த படங்கள் வரும்போது சரி நம்மளுக்கு தெரிஞ்சுட்டு சரி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை செய்வோம். அந்த பாண்டி நாட்டு பாட்டு சீக்வன்ஸ் அந்த கிணத்துக்குள்ள ஷூட் பண்ணியிருந்தாங்கல்ல, ஐயோ அதெல்லாம் இப்போ நினச்சாலும் ரத்த கண்ணீர் வரும். என்னன்னா அது அந்த கேணி வந்து 100-120 அடி கேணி நினைக்கிறேன். அதில் வந்து ஒரு பாதியில் வந்து பிளாட்ஃபார்ம் போட்டிருந்தாங்க. பைப்பு போட்டு உள்ளார செட் பண்ணி பிளாட்ஃபார்ம் போட்டு அது மேலே படுதா போட்டு அது மேலே மண்ணை போட்டு அதில் தான் எங்கள் ஷூட்டு. மேலேயும் போட்டு மூடிடுவாங்க. ஐயோ, மேலே கருப்பு கிளாத்தை போட்டு மூடிடுவாங்க. உள்ளார நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு எங்கள் டான்சர்ஸ் டீமு, கேமராமேன் டீமு, டைரக்ஷன் டீமு எல்லாமே. அது பெரிய கனி, நல்லா பெருசாக இருக்கும். ஒரு ஷாட்டு முடிஞ்ச உடனே அந்த தண்ணியில் மண்ணில் ஈரமாயிருமா, புது மண் இறக்குவாங்க.
ஓ அந்த பாதி கிணத்துல செட்டு போட்டு செட்டு போட்டு பண்ணியிருந்தாங்க. அது கரும்பு கொழுக்கில் இருக்கிற கிணறு. அந்த கிணறு ஒரு சாட்டும் முடிஞ்சு வெளியில் வந்தால் மூஞ்சிலாம் கலர் மாதிரி இருக்கும். அப்படியே மண்ணு உள்ளர போய் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் 3 நாள் அந்த ஒரு பாட்டு எடுத்து முடிக்க. அந்த பாட்டில் உங்க மேலே சாராயத்தெல்லாம் ஊற்றி இன்னும் ஈரமாக்கி விட்டுருப்பாங்களே. தண்ணி அது வந்து கல் மாதிரி இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த படுதா போட்டு காற்று இல்லாமல் வெக்கையில் செத்துட்டோம் 3 நாளுமே. நல்ல ஒரு பாட்டாகவும் அமைஞ்சுது. அது அந்த கஷ்டத்துக்கு நல்ல ஒரு அதில் வந்து பாடலாசிரியராக முதல்ல அறிமுகமான படம் அது. ஓகே பாடியிருக்கேன். அதில் வந்து என் ஒய்ஃபும் அதில் தான் பாட ஆரம்பிச்சிருக்காங்க. கண்ணம்மா பாட்டு. ஆமாம். அந்த பாட்டோடைய சான்ஸ் எப்படி கொடுத்தாங்க? இந்த பாட்டுக்கே கேட்டார்? ஆமாம். இந்த மாதிரி என் ஒய்ஃபு நல்லா பாடுவாங்கன்னு சந்தோஷம் சாருக்கு தெரியும். அதுக்கு பெக்குலராக ஒரு வாய்ஸ் வேணும் அப்படின்னு என் ஒய்ஃபை கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு குரல் டெஸ்ட் ஓகே ஆயிடுச்சு. அந்த வாய்ப்பு கிடைச்சு. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் சினிமாவில் பண்ண பாட்டில் அது? ஆமாம். நல்லா இருக்கும். இந்த ஆமாம் மட்டும் நான் பாடியிருப்பேன். ஆமாம் ஆமாம். வீட்டில் என்ன செய்வேன்னா அதை பாட்டில் செஞ்சுருப்பேன். ஆமாம். சிகரம் தொடு படத்தில் டக்கு டக்கு டக்குன்னு அது அந்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பாட்டு. அது அந்த ப்ரொமோஷன் சாங் மாதிரி பார்க்கறதுக்கு. அந்த பாட்டு அனுபவம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. சிகரம் எப்படி யாரும் கேட்காத பாட்டுகளா செலக்ட் பண்ணி கேட்குறீங்களே? ஏன்னா நிறைய இதெல்லாம் வெளியே சொல்லலைல்ல. ஸோ அதனால நாளே வருத்தனே டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு டக்கு டக்கு டக்குன்னு டக்கு 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 டக்குன்னு அவ்வளோதான். அதுக்கப்புறம் அதில் எடுத்தா போயிட்டு இருக்கும். அதே தான் ரிப்பீட்ல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் டக்கு டக்குன்னு. நல்லா இருந்தது அந்த பாட்டு. நல்லா இருக்கும். அந்த அவர் பண்ணும்போதே இமான் சார் அப்படி தான் சொன்னாங்க, அந்த வரி ரீச் ஆகும். அது கொஞ்சம் சிசி ஒர்க்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஆமாம். அந்த வாய் திறக்கிற மாதிரி உள்ள அந்த பாட்டு எப்படி ஆரம்பிச்சது? அது சீக்கிரம் வழக்கம் போல தான். ஸ்டுடியோக்கு போனோன்னா மைக்கில் போய் முன்னாடி நிப்பாட்டி ஹெட்ஃபோனை பாட்டு பாடுங்கன்னு சொல்லிடுவாங்க. பாட வேண்டியதான் அனுபவங்கள். இது சார் எப்படி யார் கூப்பிட்டாங்க லைக் அதை கேட்குறேன். இமான் சார். இமான் சார் நிறைய பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஆமாம். இப்போ என்னோட ஹிட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இமான் சாருடைய சாங்ஸ் நிறையா இருக்கும். அனிருத் சாருடைய சாங்ஸ் நிறையா இருக்கும். சந்தோஷ் சாருடைய சாங்ஸ்கள் நிறையா இருக்கும். எனக்கு அதுலேயே இமான் சார் இன்னொரு பாட்டு ஒன்று கொடுத்துருந்தாரு ஜீவா படத்தில். ஒரு ரோசா செம்ம பாட்டு. அது வைப்பா இருக்கும் அந்த பாட்டு. ஒரு ரோசா உன்னலூசா ஆக்கி போனாலே அவதூசா. அந்த பாட்டு தான் நட்டி சார் இருப்பாங்க. செம்ம பாட்டு சார் அது. அது ஆனால் ரொம்ப அண்டர்ரேட்டடான பாடல்கள். அதெல்லாம் ஒரு சில பாடல்கள் உங்களுடைய பாடல்கள் அதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? இன்னும் இதெல்லாம் சரியா ரீச் ஆகாமல் இருக்கிறத பார்க்கும்போது ஒரே நிறைய கிடைச்சிருக்கிற பாட்டு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கிற பாடல்களாக தான் கிடைச்சிருக்குது. அதே மாதிரி எங்கிட்ட இதுலேயும் வந்து நம்ம பாடின பாடல்கள் எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு வெற்றியாக தான். கண்டிப்பாக பெரிய ஹிட்டாக ஒரு சில பாட்டுகளை தவிர மற்ற பாட்டுலாம் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும். அந்தோனி பாட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காங்க. அடுத்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. எனக்கு தெரிஞ்சு எந்த கல்யாணம் ஃபங்க்ஷன் நடந்தாலுமே இந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. யார் என்ன சொன்னாலும் மாம்பழ படம். அப்போ கல்யாண பாட்டுலாம் அந்த ஆகா கல்யாணம்லாம் போட அது லைன் அதுக்கப்புறம் இருக்குது. பட் இருந்தாலும் சொந்த பந்தங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து கையை கோத்துக்கிட்டு இந்த பாட்டு வந்து கல்யாண வீடு மட்டும் இல்லை, காது குத்து வீடு, சடங்கு வீடு, வளகாய்ப்பு வீடு, இன்னும் எங்கெங்கெல்லாம் குடும்ப உறவுகள் வந்து மீட்கப்படுதோ, உறவுகளாக கூட்டு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை 2 பேர் 3 பேர் ஒரு விழா பண்ணால் கூட அந்த பாட்டு அவங்க ரத்தத்தில் கலந்துருக்கு. ஏன்னா அது அந்த ஆதி அப்படி கம்போஸ் பண்ணியிருந்தாரு. மறக்க முடியாது. வந்து கஷ்டப்பட்டு பண்ணாலும் ரொம்ப ஐபிச்சு கஷ்டப்பட்டு பண்ணாலும் கூட இப்போ நான் எந்த மேடைக்கு போனாலுமே அந்த பாட்டு ஒரு வரி பாடினாதான் அந்த மக்களுக்கு. இங்கேயும் வந்திருக்கேன், எங்களுக்கு 2 லைன் பாடுங்க அந்த பாட்டு. துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் மேலே மாட்டிக்கிருவேன். துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம். தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற வீட்டினில் தேவர்களாய் நாங்கள் காத்து நிற்போம். மண்ணில் சிறு பறவை வாழ மரம்தான் இடம் கொடுத்திடும். மரம்தான் இடம் கொடுத்த போதும் மண்தான் அதை சுமந்திடும். இன்னொரு உலகில் நாம் இருந்தாலும் கூட இது போல் ஒரு சொந்தம் கிடைத்திட நான் வரம் கேட்பேன். யார் என்ன சொன்னாலும் அப்பா, யார் என்ன சொன்னாலும் யார் என்ன செஞ்சாலும் சுற்றமும் முற்றமும் பேரை சொல்லும். இந்த குடும்பம் ஒரு கோவில், அதில் நீதானே சாமி. இங்கு நினைவுகள் பல கோடி, ஆனால் நீதான் பூமி. ஓ ஓ சூப்பர் சார், சூப்பர். அது நானும் பரந்தாமன் ஒரு பாடகர், பரந்தாமன் நானும் பாடிருந்தோம் அந்த பாட்டை. இந்த பாட்டை பத்தி யாராச்சும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்களா சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி? யாரும் சொல்லலை அப்படின்னு தான் கேட்கலாம். உலகத்துல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. மறக்க முடியாத எந்த மூலைக்கு போனாலும் அந்த ஒரு வரியை பாடுங்க. அதுக்குள்ளே இருக்கல
பாட்டிலையாச்சும் இந்த குடும்ப உறவுகளை போற்றி மக்கள் கேட்குறாங்களே. அந்த எல்லாம் இப்பெல்லாம் கமெண்ட்ஸ்லாம் அழிஞ்சு போய் வந்துகிட்டு இருக்கு. பார்க்கும்போது உண்மையாலுமே இன்னும் இப்போ தனித்தனி குடும்பமா பிரிஞ்சு போற இருக்கிறத தாண்டி அந்த சேர்ந்து வாழணும்னு நிறைய பேருக்கு தெரியாதுங்க. இப்போ வந்து அப்பா நம்ம 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 2 பேர் புரிஞ்ச முன்னாடி 2 பேர் ஒரு குழந்தை, நம்ம குழந்தையோட இருந்துட்டா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு எப்போ அந்த இது தெரியும்னா, இந்த இது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், இதை எடுத்து இதை பற்றி பேசணும். நம்ம எல்லாமே மீடியாலாம் பேசி ஆகணும். இது வந்து கூட்டு குடும்ப முறைகள் வந்து அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுதான் நல்லது, ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி பிடிக்கிறது. 6 அறிவு மனுஷன் செஞ்சதுலேயே மிக முக்கியமான விஷயம் இந்த கூட்டு குடும்பமாக வாழ்கிறது தான். அதனால் அதை அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்குதுல, பாட்டு மூலமாகச்சும் நம்மளால் வந்து புரிய வைக்க முடிஞ்சே அப்படின்னு ஒரு சந்தோஷம். இங்கே சென்னையில் இருக்கிறவங்க அவங்கவுங்க பூர்வீக ஊர் இருக்கும், பூர்வீக மக்கள் இருப்பாங்க. உங்கள் குழந்தை குட்டிகளை கூட்டி கொண்டு போய் காட்டுங்க, காட்டும்போது அங்கே விவசாயத்தை காட்டுங்க. இதுதான் நீ சாப்பிட்ற பொருள், அது இப்படி தான் விளையுது, இது இப்படி தான் விளைய வைக்கணும், எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தலைமுறைக்கு நம்ம கடத்துறது தான் நம்மளுடைய வேலை. அந்த இது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ அதை நம்ம வந்து மீண்டும் கையில் எடுத்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சார். ஆம்பளை படத்துக்கு அப்புறமா காக்கி சட்டை அகைன் ஒரு பிளாக் பஸ்டர் சாங், கட்டிக்கடை நீங்களே எழுதுனீங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டு. ஆமாம், அதை நான் அனிசாருடைய இசையில முதல்ல எழுதி பாடின பாட்டு. அந்த அனிசார் எப்படி கூப்பிட்டார் ஃபர்ஸ்ட் உங்களை? அவர் சீனிவாஸ் அவருடைய மேனேஜருக்கார், அவர் தான் கால் பண்ணி கூப்பிடுவாப்புல. அப்போ கூப்பிடும்போது என்னால் நம்ப முடியல. ஐயோ அனிசார் இசையில் பாட போகிறோம், நல்ல பீக்கில் இருக்கிறாரு. ஆமாம், அது என்ன படம்னு நான் எப்போவுமே என்ன படம் யார் இதெல்லாம் கேட்க மாட்டேன். போய் பாடிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தான் கேட்கலாமா வேணாம்னு பயந்துக்கிட்டு தான் கேட்குறது என்ன படம் அப்படின்னு கேட்குறது. அந்த மாதிரி போனோடனே சொல்லிட்டார் அவர், இது மாதிரி காக்கி சட்டன் ஒரு படம், அவர் சிவகார்த்திகேயன் தான் ஹீரோ பண்ணுறாரு. எனக்கு ஜாலி, ஏன்னா நம்ம ஏற்கனவே பழகிருக்கோம்ல அவர்கிட்ட அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டேன் எப்படி சார் இருக்குன்னு. சுச்சுவேஷன் சொன்னார், ஒரு 4 வாரத்தில் சொன்னார் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எழுதி பாடிட்டு வந்தது. முதல் முறை அங்கேயே பாடிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சரணம் தான் பாடியிருந்தோம் அதில். அதுக்கப்புறம் வந்து ஓகே ஆனதுக்கப்புறம் இன்னொரு சரணம், 2வது சரணம் போய் பாடினேன். ஒரு 2வது சரணம் வேற ஒருத்தவங்க பாடுற மாதிரி இருந்தது. இல்லை, ஒரு சரணத்திலே பாட்டு முடிகிற மாதிரி இருந்ததா? ஓகே, பாட்டே ஒரு சரணம் தானே அது. ஆனால் 2 சரணம் எடுத்தது வந்து ஒரு சரணம் தான் வந்துச்சு. ஓ, அந்த பாட்டு கட்டிக்கிடு முன்னே நம்ம தாரமாக போற சாதாரமானிவா ஆக்க பொறுத்தைய மாமா உனக்கு அற பொருட்களையா வாடி என் ஜோடி நீதானடி உரசி பார்த்துக்கலாம் வாரேன் சம்சாரம் ஆன பின்னே பசிய தீர்த்துக்கலாம் அடி பித்தான ஒன்னால சித்திரமே என்ன கொல்லாம கொள்ளுறியே நாதின் சாக பிறந்தேனே உனக்காக வளர்ந்தேனே அல்லாம அல்லுறியே ஒதுங்கி கிடக்கும் இப்படி இருக்கும். அந்த இது செம்ம வைப். அந்த டைம்ல நல்ல ஒரு குத்துப்பாட்டு வேணா கட்டிக்கிட்ட சாங் போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு. அதுக்கப்புறமா லவ் ஃபெயிலியர் பசங்களுக்கு எல்லாம் ஒரு பாட்டு, ஒரு ஆந்தம் மாதிரி ஒரு பாட்டு கிடைச்சது. என்ன பாட்டு? அடியே அடியே இவளே. ஆமா, அது இமான் சாரோட ரோமியோ ஜூலியட் படத்துல அந்த பாட்டு. ஒரு ரோசாவும் லவ் ஃபெயிலியர் தான். அது இதுவும் அப்படி உள்ளதுதான். அடியே அடியே இவளே என் வாழ்க்கை பாலாக்க பிறந்தவளே அடியே அடியே அழகே என்ன வேணான்னு சொல்லிட்டு பறந்தவளே பொண்ணுகளை எல்லாம் குத்தம் சொல்ல மாட்டேன், நீ மட்டும்தான் மோசம், நீ இல்லாம போனா அகிடுவ வீணா வாடி எனக்கோசம் அரைக்கி ஒன மறக்க சர 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 சரக்க முத மர ஊற்றி குடிச்ச கிரிக்கி ஒன வெறுக்க முடியெல்லாம் அடியே அடி மனசுல வெம்பி வெடிச்ச. செம்ம சார். எல்ஆர் ஈஸ்வரி அவரோட ஒரு பாட்டு ஒன்று பாடியிருப்பீங்க, சவாலே சமாளி படத்துல, நல்லவனா கெட்ட. ஆமாம். அந்த பாட்டு எப்படி அமைஞ்சுது? அது எல்ஆர் ஈஸ்வரி கூட பாடினதெல்லாம் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துருப்பீங்க. அவர் மிகப்பெரிய லெஜண்ட். அவங்களோட பாடின அது ஒரு கொடுப்பனே தான் எனக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்திருக்குது. அங்கே வந்து சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு அவர் எஸ்எஸ்ஆர் ஐயாவிட்ட போய் நேரடியாக உட்காந்து பேசினது, அவருடைய வாழ்க்கையெல்லாம் என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டது, சின்ன பிள்ளை மாதிரி அவர் போய் முடியாத வயசுலேயும் எந்திரிச்சு போய் பீரோவில் திறந்து ஆல்பத்தெல்லாம் கொண்டாந்து காட்டினது, இந்த மாதிரி நெருக்கம் அவர்கிட்ட. அப்புறம் அந்த உசாவுதுப்பா அவங்களோட சேர்ந்து பாடியிருப்பேன். அதுக்கப்புறம் நிறைய முக்கியமான தலைவர்களாம் நான் தான் அந்த பாட்டு பாடியிருக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம். அதில் எல்ஆர் ஈஸ்வரி அம்மாவோட பாடினது ஒரு மிகப்பெரிய ஒரு கொடுப்பினை. நான் பவானியில் வந்து ஒரு முறை நான் கச்சேரிக்கு போயிருந்தேன், அவங்களோட சேர்ந்து மேடையில் பாடினேன். அப்போ தான் நான் அது வரைக்குமே அவங்க பாட்டுக்கு உலகமே ரசிகர்கள் இருக்காங்க, அது வரைக்கும் கேட்டு வளர்ந்தேன். அன்றைக்கி தான் அவங்க நேரடியாக பார்த்தேன், அவங்களோட மேடையில் பாடினேன். அது சின்ன பொண்ணாக்கா தான் கூட்டி பண்ணாங்க. அதுக்கப்புறம் தானே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த பாட்டு கிடைச்சது. அது ஒரு மிகப்பெரிய லெஜண்டோட
பாட வாய்ப்பு கிடைச்சிருக்கேன். எத்தனையோ கோயில் ஃபங்க்ஷன்ல அவங்க பாட்டு ஓடுனதுக்கு அப்புறம் நம்ம இன்னும் ஓடிட்டு தானே இருக்கு. அதான் ஓடி நான் சொல்றது என்னன்னா லைக் நீங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவீங்கல்ல ஆமா, கிராமிய கலைகள்ல பெர்ஃபார்மன்ஸ் நாங்க போறதுக்கு முன்ன நான் போய் அந்த ஊர்ல இறங்குனதுல இருந்து ஆரம்பிச்சு அந்த ஊரை விட்டு வெளியில வர அவங்க பாட்டு தான் ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம அவங்க கூடயே பாடினது ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவம்.